Hello students, 10th standard chapter 7 mensuration அளவியல் அதில் exercise 7.2ல இருக்க sums எல்லாம் தான் today நம்ம பார்க்க போகிறோம். first sum question read பண்ணுறேன். A 14 meter deep well with inner diameter 10 meter is dug and the earth taken out is evenly spread all around the well to form an embankment of width 5 meter. Find the height of the embankment. Embankment. ஓகேங்களா? அதாவது ஒரு கிணறுக்கு கிணறு சுற்றி ஒரு மேடை அமைக்கிறாங்க. அந்த மேடையோட அளவு எவ்வளவா இருக்கும், அதாவது உயரம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே கொஸ்டினை தமிழ் ரிப்பீட் பண்ணுறேன். 10 மீட்டர் உட்புற விட்டமும் மற்றும் 14 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றில் எடுக்கப்பட்ட மண் கொண்ட 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் போயிடலாம். ரேடியஸ் ஆஃப் தி வெல் R1, அதாவது ஸ்மால் R1 வந்து 5 மீட்டர், டெப்த் அதாவது ஆழம் ஆஃப் த டெப்த் ஆஃப் தி வெல் ஹெச் வந்து 14 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட் வந்து 5 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அவுட்டர் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர் 5 + 5 வந்து 10 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லெட் தி ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட் பி ஹெச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இங்கே ஏன் 5 + 5 போட்டிருக்கோன்னா, இப்போது ஒரு கிணறு இருக்குது, ஓகேங்களா, ஒரு உருளை வடிவ கிணறு இருக்குது. இங்கேருந்து இது வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அகலம் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது ரேடியஸ் வந்து அவுட்டர் ரேடியஸ்ன்றது கேபிட்டல் ஆர் தானே அவுட்ரு வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்போது அகலம் வந்து 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட நம்ம இதுக்கூட இது 5 ஆட் பண்ணோன்னா வெளியில் இருக்கிற மொத்த அகலமும் தெரிஞ்சிருமா? இது வந்து 5ன்னு தெரியும், அகலம் வந்து 5ன்னு தெரியும். இது கூட இன்னொரு 5 ஆட் பண்ணோம்னா அவுட்ரு தெரிஞ்சிருமா? ஸோ அவுட்டர் ரேடியஸ் வந்து 5 + 5 10 மீட்டர். லெட் தி ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட் பி கேபிட்டல் ஹெச் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் எர்த் இன் தி எம்பேங்க்மெண்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி வெல். ஓகேவா? அது என்ன, ஒரு உருளை வடிவ கிணறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உருளை வடிவ கிணறுனா எப்படி இருக்கும்? ஒரு உருளை வடிவ கிணறுனா வந்து அது எந்த ஷேப்பில் இருக்கோ, ஒரு ஹோலோ சிலிண்டர் அந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா தான் இது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதுதான் வந்து வால்யூம் ஆஃப் தி வெல். ஸோ அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். வால்யூம் ஆஃப் தி வெல் வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர், அதுக்குரிய ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஸோ பை ஹெச். ஸோ இது வந்து நம்ம தான் வந்து எந்த ஃபார்முலான்னு கண்டுபிடிக்கணும். ஒரு வெல் வந்து உருளை வடிவத்தில் இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ, ஒரு சிலிண்டர் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ ஹோலோ சிலிண்டர் அப்படிங்கிற ஃபார்முலா தான் வரும் அப்படிங்கிறத நாம் தான் ஃபைண்ட் பண்ணணும் அந்த ஷேப்பை வச்சு. ஸோ இதில் வந்து கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்குரிய ஃபார்முலா வந்து நான் எழுதிட்டேன். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட ஃபார்முலா எழுதிட்டு இது ரெண்டையும் நான் இது பண்ண போகிறேன். இப்போ இங்கே பை இருக்குது, இங்கே பை இருக்குது. ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன். ரிமைனிங் என்ன இருக்குது? ஹெச் R² கேபிட்டல் R² மைனஸ் ஸ்மால் R². கேபிட்டல் R² வந்து 10² மைனஸ் 5². இது வந்து எக்ஸ்டர்னல், இது இன்டர்னல். ஓகேங்களா? இன்டர்னல் ரேடியஸ். ஸோ 5 × 5 இது வந்து இன்டர்னல் தான். ஸோ 5 × 5 ஸ்கொயர் இருக்குங்க. 5 × 5 ஹெச் வந்து 14. ஸோ இந்த வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ ஹெச் வந்து 100 மைனஸ் 25 ஈக்குவல் டு 5 × 5 14. அப்போ ஹெச் எனக்கு வேல்யூ தெரியாது, அதாவது கேபிட்டல் ஹெச் வேல்யூ தெரியாது. ஈக்குவல் டு 5 × 5 14 டிவைடட் பை 100 மைனஸ் 25 75. ஸோ இங்கே வந்து 75 இருக்குது, இந்த பக்கம் வந்து தலைகீழாக மாறுமா? ஸோ 75 கீழே வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 4.66 கிடைக்கிது. ஸோ கேபிட்டல் ஹெச்சோட வேல்யூ வந்து 4.67 மீட்டர். ஸோ ஹைட் ஆஃப் தி எம்பேங்க்மெண்ட் வந்து 4.67 meter. So this is our final answer. Next second question write பண்ணுறேன்.
A cylindrical glass with diameter 20 centimeter has water to a height of 9 centimeter. A small cylindrical metal of radius 5 centimeter and height 4 centimeter is immersed completely. Calculate the rise of the water in the glass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். விட்டம் வந்து 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது. ஆரம் வந்து 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் வந்து 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளையை நீரினுள் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கண்ணாடி குவளை கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு குண்டு வந்து போடும்போது எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து வாட்டர் வந்து ரைஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த குண்டோட அளவு எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் கிளாஸ் வந்து 10 சென்டிமீட்டர். அதாவது சிலிண்டர் ஷேப்பில் இருக்க ஒரு கிளாஸோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுதானே சிலிண்டர் ஷேப்பு. ஸோ இதுதான் கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். இதோட ரேடியஸ் இது வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு வந்து 9 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆஃப் த சிலிண்ட்ரிக்கல் மெட்டல் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர். அதாவது அந்த ஒரு மெட்டல் வந்து உள்ளே போடுறோம்ல, அதாவது ஒரு குண்டை வந்து நம்ம அந்த இதுக்குள்ளே போட போகிறோம்ல, அந்த குண்டோட வந்து ரேடியஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த குண்டோட ஹைட்டு வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. லெட் தி ஹைட் ஆஃப் தி வாட்டர் ரைஸ்டு வந்து எவ்வளோ ரைஸ் ஆகுதுங்கிறது வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து நம்ம ஸ்மால் ஹெச்சாக வச்சுருக்கோம். அந்த மெட்டலோட ஹைட்டை வந்து கேபிட்டல் ஹெச்சாக வச்சுருக்கோம். ஸோ ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாமா? இப்போ வரைக்கும் நான் ரீட் பண்ணது எல்லாமே வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்க கிவன் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். இப்போ தான் நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் தி வாட்டர் ரேஸ்ட் இன் தி சிலிண்டர், அதுதான் நமக்கு தேவை. ஸோ அதுதான் அது கண்டுபிடிக்கணும்னு என்ன கண்டுபிடிக்கணும்? வால்யூம் ஆஃப் தி சிலிண்ட்ரிக்கல் மெட்டல், அதோட சிலிண்ட்ரிக்கல் மெட்டலோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இன் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஹெச் வந்து வாட்டர் ரைஸ் ஆகிறதுக்கானது, இந்த ஹெச் வந்து மெட்டலோடது. ஓகேங்களா? ஸோ 10 × 10 × ஹெச் ஈக்குவல் டு பை பை கேன்சல் ஆயிடுச்சு. ஆர் ஸ்கொயர் வந்து 5 × 5, இந்த ஹெச் வந்து 4 சென்டிமீட்டர். ஆல்ரெடி கிவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். அப்போ ஹெச் ஈக்குவல் டு இந்த வேல்யூ தெரியாதுல்ல, ஸோ இந்த பக்கம் வச்சுட்டு இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வர தலைகீழாகுமா? அப்போ 5 × 5 × 5 × 4 டிவைடட் பை 10 × 10. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குது? 1 சென்டிமீட்டர். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன? ரைஸ் ஆஃப் தி வாட்டர் இன் தி கிளாஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்டு கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். இஃப் தி circumference of a conical wooden piece is 484 centimeter, then find its volume when its height is 105 centimeter. அதாவது தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 484 சென்டிமீட்டர் சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ வுட்டன் பீஸ் வந்து 484 சென்டிமீட்டர். ஓகேவா? அது வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வுட்டன் வந்து 2πr, அதுதான் ஃபார்முலா. 484. அப்போ 2 × 22 டிவைடட் பை 7 × r ஈக்குவல் டு 484. அப்போ r இந்த பக்கம் வச்சுட்டு இந்த வேல்யூஸில் இந்த போனால் தலைகீழ ஆகுமா? அப்போ 484 × 7 டிவைடட் பை 2 × 22. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? ரிமைனிங் என்ன இருக்குது? 11 × 7. இப்போ 11 × 7 என்ன? 77. ஸோ ரேடியஸ் ஆர் வந்து 77 சென்டிமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? கூம்பின் கன அளவு தானே கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேல்யூ வச்சு கன அளவு என்னன்னு பார்க்கலாம். அதாவது
ஸோ ஹைட் ஆஃப் தி வுட்டன் பீஸ் வந்து ஹெச் வந்து 105 சென்டிமீட்டர். வால்யூம் ஆஃப் தி கோனிக்கல் வுட்டன் பீஸ் வந்து 1/3 πr ஸ்கொயர் ஹெச். ஸோ இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1/3 22/7 இன்ட்டு 77. நம்ம ஆர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதுதான். அப்போ 77 இன்ட்டு 77 இன்ட்டு ஹெச் வந்து என்ன 105. ஸோ 105. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கிது? ரிமைனிங் என்ன இருக்குது? 22 இன்ட்டு 11 இன்ட்டு 77 இன்ட்டு 35 சென்டிமீட்டர் கியூப். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் தி வுட்டன் பீஸ் வந்து என்ன? 6,52,190 சென்டிமீட்டர் கியூப். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். A conical container is fully filled with the petrol. The radius is 10 meter and the height is 15 meter. If the container can release the petrol through its bottom at the rate of 25 square meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answer to the nearest minute அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆரம் வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஆரம் வந்து 10 மீட்டர், உயரம் வந்து 15 மீட்டர் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேறப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிடத்தில் திருத்தமாக தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கோன் ஷேப்பில் இருக்க ஒரு இதில் வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் பாட்டம் சைடில் ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்து அது வழியாக பெட்ரோல் எடுக்கிறாங்க. அது வழியாக பெட்ரோல் எடுத்தால் எவ்வளோ மினிட்ஸில் வந்து அந்த பெட்ரோல் ஃபுல்லாக வந்து எம்டி ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம். The radius of the conical container small r வந்து 10 meter, height of the container h வந்து 15 meter, volume of the container வந்து 1/3 πr square h cubic meter. இது ரெண்டும் given statement. Volume of the container formula எழுதியிருக்கேன். அப்போ 1/3 22/7 into r வந்து 10 into 10 போட்டுட்டு h வந்து 15 இதெல்லாம் இருக்கும். அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ரிமைனிங் என்ன கிடைக்குது? 22 into 10 into 10 into 5/7. அப்போ டைம் டேக்கன் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் தி கண்டெய்னர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் பெட்ரோல் ரிலீஸ் இன் 1 minute அப்படிங்கிறதுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கும். அப்போது 22/7 அந்த வேல்யூ அப்படியே போட்டுட்டு பெட்ரோல் வந்து வால்யூம் ஆஃப் தி பெட்ரோல் ரிலீஸ் இன் 1 minute வந்து எவ்வளோன்னு அவங்க கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கல்ல 25 சொல்லிட்டு அந்த வேல்யூ அதை நான் அப்படியே இந்த வேல்யூ அப்படியே நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ 25 இந்த வேல்யூ 7 into 25 இது அப்படியே எழுதிட்டு இன்ட்டு இந்த வேல்யூ இதுக்கு பதிலாக இதோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 25 சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த வேல்யூ. ஸோ இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? ரிமைனிங்கு 22 into 10 into 2 divided by 7. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு இருக்குது 440 divided by 7. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 7th டேபிளில் 6 times போட்டால் 42, ரிமைனிங் 2 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 0 நான் இங்கே வந்து இறக்குறேன். 0 இறக்குனா 7 into 2 14. இப்போ ரிமைனிங் 6 வரும். அப்போ எனக்கு இறக்கிறக்கு இல்லை. ஸோ பாயிண்ட் வச்சு நான் 0 ஆட் பண்ணுறேன். அப்போ 8 times போட்டால் 56, ரிமைனிங் 4. திரும்பி பாயிண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ 0 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 5 times வந்து 35, ரிமைனிங் 5 இருக்குது. ஸோ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 2 வேல்யூ வந்துருச்சு. ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ண எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கிது? 62.86 minutes. ஸோ அப்ராக்சிமேட்டாக 857 வருது. ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக இங்கே 5 இருக்குது. ஸோ இங்கே 7 இருக்குது. இப்போது 5 and above இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கல ஒரு வேல்யூ. ஸோ 86ன்னு எழுதிருக்கு. அப்போ 62.86 minutes அப்ராக்சிமேட்டாக இதுதான் இவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
ஃபிஃப்த் சம் கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். A right angle triangle whose sides are 6 cm, 8 cm and 10 cm is revolved about the sides containing the right angle in two ways. Find the difference in volumes of the two solids so formed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 6 தமிழில் ரிப்பீட் பண்ணுற 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுக்களாக கொண்ட சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். 3 sides of the triangle வந்து கொடுத்துருக்கிறத கொஸ்டினில் கொடுத்துருக்கா நான் அப்படி எழுதியிருக்கேன். 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் அண்ட் 10 சென்டிமீட்டர். கேஸ் 1, இஃப் the triangle is revolved about the sides 6 cm, the cone will be formed with the radius வந்து 6 cm and height வந்து 8 cm. ஓகேங்களா? அப்போ volume of the கோனுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 pi r squared h square units. அப்போ 1/3 pi into 6 into 6, அதாவது ரேடியஸ் வந்து 6 into 6 into ஹைட் வந்து 8. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 96 pi. சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு கிடைக்கும் அப்போ 2 into 6 into 8 மல்டிப்ளை பண்ணால் 96 இந்த பை. அப்போ சென்டிமீட்டர் கியூப். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2, இஃப் தி ட்ரையாங்கிள் இஸ் revolved about the side 8 centimeter, the cone will be formed with radius வந்து 8 cm and height வந்து 6 cm. So volume of the cone வந்து 1/3 pi r squared h. அப்போ 1/3 pi into 8 into 8 6. ஸோ இது ரெண்டையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ண எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 128 pi centimeter cube. So difference in the volume of the two solids. கொஸ்டின்லேயே டிஃப்ரெண்ட் 2 சாலிட்ஸோட டிஃப்ரென்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதை தான் நான் வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சேன். செகண்டாக நான் கேஸ் 2 மைனஸ் கேஸ் 1. அப்போ கேஸ் 2ஓட வேல்யூ என்ன? 128 pi மைனஸ் கேஸ் 1ஓடது என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம்? 96 pi சென்டிமீட்டர் கியூப். இந்த ரெண்டே மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 32 pi சென்டிமீட்டர் கியூப். அப்போ 32 இன்ட்டு பை வேல்யூ என்ன? 22 டிவைடட் பை 7 சென்டிமீட்டர் கியூப். இதை கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 4.571. இப்போ 4.571 இன்ட்டு 22வை மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 100.54. அப்போது பாயிண்டில் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இங்கே நான் வந்து 1 ஆட் பண்ணிக்கேன். ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 100.57 சென்டிமீட்டர் கியூப். ஸோ the difference in the volume of the two solids equal to 100.57 centimeter cube. This is our final answer. Next, 6th sum பார்க்கலாம். Question read பண்ணுறேன். The volume of two cones of same base radius are 3600 centimeter cube and 5040 centimeter cube. Find the ratio of height. அப்படின்னு கேட்டிருக்கேன். சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். Let the radius of the two cones be r. Let the height of the two cones be h1 and h2 அப்படின்னு எடுத்திருக்கிறோம். ஓகேங்களா? Ratio of their volumes equal to 3600 is to 5040. இது கொஸ்டினில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். அப்போ ரேஷியோ ஆஃப் தி வால்யூம்ஸ் வந்து ரெண்டுக்குரிய வால்யூம் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் தி வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 pi r squared h 1 h. அப்போ இன்னொரு 2 ஹைட் இருக்குல்ல. ஸோ 1/3 pi r squared h2 h1 h2ன்னு எடுத்திருக்கேன். அப்போ இது ரெண்டும் காமனாக இருக்கா? ஸோ கேன்சல் பண்ணிடுறேன். ரிமைனிங் என்ன இருக்கும்? h1 h2. அப்போ h1 is to h2 இந்த வேல்யூ 3600 is to
5040. ஸோ இதை நான் 10ஆல் டிவைட் பண்ணலாமா? 10ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 360 கிடைக்குமா? அப்போ திரும்பவும் இதை வந்து 4ஆல் என்னால் ரெண்டையுமே வந்து 4th டேபிளில் டிவைட் பண்ண முடியுமா? அப்போ டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 9126. இது ரெண்டையும் வந்து 3rd டேபிளால் டிவைட் பண்ணலாமா? ஸோ டிவைட் பண்ண என்ன கிடைக்கும்? 3042. எகெயின் இது 3rd டேபிளால் போகுமா? 3rd டேபிளால் பண்ணால் 10 14. எகெயின் இது 2nd டேபிளால் போகுமா? இப்போ 5 7. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. ஸோ H1:H2 வந்து 5:7. ரேஷியோ ஆஃப் தி ஹைட்ஸ் வந்து 5:7. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 7th சம். If the ratio of the radii of two spheres is 4:7, find the ratio of their volumes. இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்தரலாம். Let the ratio of their radii is R1:R2. R1:R2 வந்து 4:7 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஈக்குவல். ஸோ அதை நான் எழுதியிருக்கேன். ரேடியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் வந்து வால்யூம் 1:வால்யூம் 2 வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான 4/3 πr3. இது R1 எடுத்துக்கிறேன், இது R2 எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து இஸ்டூல நான் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் R1 இப்போ இது காமனாக இருக்கா? ஸோ இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? R1³ R2³ இருக்குது. ஸோ அதுதான் எழுதியிருக்கேன். அப்போ R1³ வால்யூம் 4³ 7³. அப்போ 64:4³ என்ன? 4 × 4 4 × 4 × 4 16 × 4 4 போட்டால் 4 × 4 16. அப்போ ரிமைனிங் இருக்குது, அந்த 4 தான் இங்கே வைக்கிறேன். 24 6 × 4 24. அப்போது 1 4 4 64. ஸோ அந்த 64 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து 7 பார்க்கலாம். 7 × 7 × 7 7 × 7 49 × ரிமைனிங் 7 இதை நான் இறக்குறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 9 × 7 என்ன? 63. 343. அதானே கிடச்சிருச்சா? 343 நமக்கு கிடச்சிருச்சா? 4³ போட்டால் 64, 7³ போட்டால் 343 கிடச்சிருச்சா? ஸோ இது ரேஷியோ எழுதிச்சு. therefore the ratio of their volumes வந்து 64:343. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இதை வந்து நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் பேஜ் கொண்டு போகல. ஸோ நான் இங்கேயே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 8th சம் பார்க்கலாம். A solid sphere and a solid hemisphere have equal total surface area. Prove that the ratio of their volumes is 3√3:4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு திண்ம கோளம் மற்றும் திண்ம அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு சமமானதாக இருக்குமானால் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் 3√3:4 என நிரூபிக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் பார்த்துடலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியருக்கு வந்து ஃபார்முலா வந்து 4πr². இதை வந்து நான் R1 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹெமிஸ்பியர், அதாவது அரைக்கோளத்துக்கான ஃபார்முலா வந்து 3πr². இதை வந்து R2 எழுதியிருக்கேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்காக R1 R2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல் டு, இது இஸ்டூல் எழுதலாமா? ஏன்னா அது இப்போ 3√3:4 தானே நான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அது இந்த ரெண்டு ஃபார்முலாஸே வந்து நான் இஸ்டூல் எழுதுகிறேன். ஸோ 4πr1² 3πr²2. ஓகேவா? அப்போ இது மொத்தத்துக்கும் வேல்யூ என்ன? ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஈக்குவல்னு என்ன? சேமாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து 1ன்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ இந்த ரேஷியோவில் இருக்க வேல்யூ இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகுமா? அப்போ 4/3π². அப்போ இது கேன்சல் ஆயிருமா? அப்போ R1 R2 இதுதான் இருக்கும் ரிமைனிங்கு.
சாரி பை கேன்சல் ஆயிடுச்சு 4/3 r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் இதுதானே இருக்கும். அப்போது r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/4 நான் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இந்த இருக்க வேல்யூ வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா தலைகீழ் ஆகுமா? அப்போ 1 இருக்குது, 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான். ஸோ 3/4 மாறும். அப்போ இஸ்டூவில் எழுதினோம்னா r1 ஸ்கொயர் இஸ்டு r2 ஸ்கொயர் இஸ்டு ஈக்குவல் டு 3/4 நம்ம இது எழுதலாமா? அதாவது டிவிஷனில் இருக்கிறத நம்ம ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணும்போது அப்படி தான் ஃபஸ்ட்டு வேல்யூ இஸ்டு 4 எழுதுவோமா? அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சாரி, இங்கிருந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். ரேஷியோ ஆஃப் தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஃபார்முலா வந்து நான் 2க்கு இஸ்டூவில் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்க வந்து 3√3:4 தான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி நான் அந்த வேல்யூஸை ஃபார்முலாஸையும் நான் இஸ்டூவில் எடுத்தால் மட்டும்தான் நான் வந்து ஃபைனல் ஆன்சரை வந்து இஸ்டூவில் ப்ரூஃப் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்காக எழுதியிருக்கேன். ஸோ 2 ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல்னால் அது வந்து நான் 1ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ 1 ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்குது, இந்த வேல்யூ வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷனில் ஆகுமா? ஸோ அதான் பை கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்ன இருக்குது? 4/3 r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் அதுதான் இருக்குது. ஸோ r1 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் எழுதியிருக்க 3/4. இந்த பக்கம் இருக்க 4/3 இந்த பக்கம் போச்சுன்னா 3/4. அப்போ 1ஆல் எது மல்டிப்ளை பண்ணால் அதே வேல்யூ தான் வரும். ஸோ 1 வந்து மல்டிப்ளை பண்ணால் 3/4 தான் வருது. அப்போ எனக்கு தேவை என்ன? ரேஷியோவில் வேணும். ஸோ r1 ஸ்கொயர் இஸ்டு r2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 3:4 அப்படின்னு எழுதியிருக்கேன். அப்போது r1 இஸ்டு r2வா ஈக்குவல் டு இதுக்கு நான் ரூட் எடுத்தேன்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸோ நான் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தேன்னா இந்த வேல்யூக்கு ரூட் எடுத்தேன்னா எனக்கு r1 r2 கிடச்சிருமா? அப்போ r1 இஸ்டு r2 ஈக்குவல் டு √3 இஸ்டு √4. இந்த √4 நான் எப்படி எழுதலாம்? 2 × 2ன்னு எழுதலாமா? அப்போது இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ இது வந்து எப்படி என்னவாகும்? 2 ஸ்கொயர்னு ஆகுமா? அப்போ இது கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். r1 இஸ்டு r2 ஈக்குவல் டு √3 எதுவும் பண்ண முடியாது. ஸோ √3 அப்படியே வச்சுருக்கிறேன். √3 இஸ்டு 2. த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் வந்து 4/3 பை r1 கியூப் இஸ்டு 2/3 பை r2 கியூப். ஃபார்முலாவில் நான் எழுதுகிறேன். ஓகேங்களா? 4/3 பை r1 கியூப். த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் அதாவது கன அளவு தானே, கன அளவுகளின் விகிதம் தானே இதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கன அளவுக்கான ஃபார்முலாஸ் வந்து நான் எழுதுகிறேன். ஸோ 2r1 கியூப் இங்கே 4/3 πr கியூப் இஸ்டு 2/3 πr கியூப் இருக்கா? இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா? அப்போ இஸ்டூவில் இருக்குது. இப்போ நம்ம இஸ்டூவில் இருக்கிறத நான் சிம்பிளிஃபை பண்ணோன்னா இங்கே வந்து நான் டிவிஷனாக கொண்டு வரலாமா? அதுதான் பண்ணுறேன். நான் இந்த ஷீட்டில் பண்ணி காமிக்கிறேன். 4/3 r1 கியூப் டிவைடட் பை 2/3 பை r2 கியூப். அப்போ இப்படி இருக்கா? அப்போது இங்கே வந்து 3 கேன்சல் ஆயிரும். 2 5 கேன்சல் ஆயிரும். இங்கே என்ன இருக்குது? 2r1 கியூப் டிவைடட் பை r2 கியூப்னு இருக்கா? அப்போ 2r1 கியூப் இஸ்டு எழுதும்போது r2 கியூப்னு எழுதலாமா? அதை தான் நெக்ஸ்ட்டு நான் ஸ்டெப்பாக எழுதியிருக்கேன். 2r1 கியூப் இஸ்டு r2 கியூப். அப்போ 2 × r1 இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். r1ஓட வேல்யூ √3 இஸ்டு √2ன்னு. ஸோ அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். r1ஓட வேல்யூ √3 கியூப் இஸ்டு r2 வேல்யூ வந்து 2 கியூப். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ கியூப் இருக்குது. அப்போ 3 ரூட் கியூப் 2 × 3 ரூட் கியூப் இஸ்டு இதை 2 × 2ன்னு போட்டோம்னா 8. அதுதான் நான் எழுதியிருக்கேன். இதை √3 போட்டோம்னா √3 × √3 × √3
இந்த √3 ஒரு இதாயிரும். அப்புறம் 3 வெளியே ஆயிருமா? அப்போ 3√3 எழுதலாமா? அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 2 × 3√3 = 8. இது ரெண்டையும் நான் 2ஆல் டிவைட் பண்ணலாமா? டிவைட் பண்ணால் இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 3√3 இருக்கும். இங்கே வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4 இருக்கும். 3√3 = 4. ஸோ ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ் ஈக்குவல் டு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது என்ன? 3√3 ரேஷியோ =4. ஹென்ஸ் இட்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 9th சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரைட் பண்ணுறேன். The outer and the inner surface area of a spherical copper shell are 576 pi centimeter squared and 324 pi centimeter squared respectively. Find the volume of the material required to make the shell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உள்ளீடற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே 576 பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் 324 பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோளத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து 576 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதா. அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? 4πr² = 576 பை. அப்போ பை கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன இருக்குது? 4 × R² = 576. அப்போ R² வேல்யூ கண்டுபிடிக்கணும். 576 டிவைடட் பை இங்கே மல்டிபிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் தான் டிவிஷன் ஆகும். டிவைடட் பை 4 ரெண்டே கேன்சல் பண்ண என்ன? 144. R² வேல்யூ வந்து 144. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது என்ன? ஆர் வேல்யூ. ஸோ ரூட் எடுக்கலாமா? அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். R = √144. ரூட் எடுத்து என்ன? 12 × 12 144. அப்போ 12 சென்டிமீட்டர். ஆர் வேல்யூ வந்து 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இன்னர் சர்ஃபேஸ், எக்ஸ்டர்னல் அவுட்ரு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்னர் கண்டுபிடிக்கிறோம். இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பெரிக்கல் ஷெல் வந்து 324 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா என்ன? 4πr² × 324 பை. பை கேன்சல் ஆயிரும். 4r² இன்னும் ஈக்குவல் டு 324 இருக்குது. அப்போ r² = 324 டிவைடட் பை 4. இதே கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 81. அப்போ ஆர் வேல்யூ வந்து √81 = 9. ஸோ அவர் ஆர் வேல்யூ வந்து 9. நெக்ஸ்ட்டு வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் ரெக்வயர்ட் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் தி ஹோலோ ஹெமிஸ்பியர். அப்போ 4/3 பை R³ மைனஸ் r³ வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் ரெக்வயர்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் வால்யூம் ஆஃப் தி ஹோலோ ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் தி ஹோலோ ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா தான் வந்து இது. ஸோ இதில் வந்து நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 4/3 2 பையோட வேல்யூ 22 டிவைடட் பை 7. கேபிட்டல் ஆர் வந்து நான் வந்து 12 சென்டிமீட்டர் நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸ்மால் ஆர் வந்து 9 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அந்த வேல்யூஸை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஸோ 12³ வந்து 1728 மைனஸ் 9³ வந்து 729. ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ண எனக்கு 999 கிடைக்கும். அப்போ 4/3 × 22 டிவைடட் பை 7 999. இது கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 333 கிடைக்கும். அப்போ 4 × 22 × 333. இது ரெண்டையும் டிவைடட் பை 7 மறந்துடக்கூடாது இந்த வேல்யூவை. டிவைடட் பை 7 இதை கேன்சல் பண்ண எனக்கு கிடைக்கிது 47.571. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கிது? 4186.25 சென்டிமீட்டர் க்யூப். ஸோ புக் ஆன்சர் வந்து 29 இருக்குது. ஸோ இது 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து டிஃப்ரென்ஸ் தான். இங்கே வந்து இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் 47.571 வருது. ஆனால் இது வந்து எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். புக் பேக் ஆன்சர் வந்து 4186.29 வருது. 29 வருதுன்னா அவங்க இதுக்கப்புறம் ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்காங்க. அதுங்காட்டி தான் நமக்கு அவங்களுக்கு வந்து 29 கிடச்சிருக்கு. ஸோ அதை நான் வந்து இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். 7th டேபிளால் போட்டோம்னா 71 இது வரைக்கும் வருது. நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் 3 இருக்குது. 0 ஆட் பண்ணுறேன். அப்போ 7 × 4 28 ரிமைனிங் 20 இருக்குது. ஸோ அவங்க எடுத்திருக்கிறது புக் பேக் ஆன்சர் வேணும்னா அவங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 4ஐயும் சேர்த்து எடுத்திருக்காங்க. சேர்த்து எடுத்து
மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். இல்லை 1ஓட நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் வரும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றது பெருசாக இது பண்ணாது. ஆனால் எக்ஸாக்டாக உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் தான் வேணும் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து 4 ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது எக்ஸட்ராவாக போயிட்டே தான் இருக்கும். போனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் வந்துட்டங்காட்டி நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணி எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆனால் புக் பேக் ஆன்சர் இது இருக்குது. புக் பேக் ஆன்சர் வேணுங்கிறவங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது 571க்கு அப்புறம் 4 சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை நான் வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்க பாருங்கள். 47.5714 × 88 இதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இது கிடைக்கிது. அப்போ பாயிண்ட்டை வந்து தள்ளி நான் புள்ளி வைக்கிறேன். அப்போ எவ்வளோ, இங்கே வந்து 2 டிஜிட்ஸ் இருக்கா. அப்போ 2 டிஜிட்ஸை நான் தள்ளி புள்ளி வச்சேன்னா 86, இது 8 6. அப்புறம் இங்கே நான் புள்ளி வைக்கிறேன். இங்கே புள்ளி வச்சேன்னா 2 8ஆ. அப்போ இங்கே 3 2ன்னு இருக்குது. ஸோ வந்து 29ன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் 4186.29 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுதான் வந்து புக் பேக் ஆன்சர். ஸோ புக் பேக் ஆன்சர் வேணுங்கிறவங்க ஒரு பாயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். வால்யூம் ஆஃப் தி மெட்டீரியல் ரெக்கவர்ட் வந்து 4186.25 centimeter cube. This is our final answer. Next sum பார்க்கலாம். 10th sum question read பண்ணுறேன். A container open at the top is in the form of frustum of a cone of height 16 cm with radii of its lower and upper ends are 8 cm and 20 cm respectively. Find the cost of milk which can completely fill a container at the rate of ₹40 per liter. தமிழில் கொஸ்டின் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். உயரம் 16 சென்டிமீட்டர் உடைய ஒரு கூம்பின் இடைக்கண்ட வடிவில் அமைந்த கொள்கலன் ஒன்றின் மேற்புறம் திறந்த நிலையில் உள்ளது. கீழ்ப்புற ஆரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் மேற்புற ஆரம் 20 சென்டிமீட்டர் கொண்ட கொள்கலனில் முழுமையாக பால் நிரப்பப்படுகிறது. 1 லிட்டர் பாலின் விலை 40 எனில் நிரப்பப்படும் பாலின் மொத்த விலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். height of the frustum வந்து 16 centimeter, radius of the upper part வந்து 20 centimeter, radius of the lower part வந்து 8 centimeter. அதாவது external இது internalனு கூட வச்சுக்கலாம். ஸோ நான் இது வந்து கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வால்யூம் ஆஃப் தி ஃப்ரஸ்ட்ரம் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதோட கொள்ளளவு தெரிஞ்சு அதான மொத்தமாக எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சாதானே 1 லிட்டர் பாலுக்கு இவ்வளோன்னா அப்போ மொத்தமாக அதோட இதுக்கு எவ்வளோன்னு சொல்லி மல்டிப்ளை பண்ண நமக்கு கிடைக்கும். ஸோ சொல்யூஷன் வால்யூம் ஆஃப் தி ஃப்ரஸ்ட்ரம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கான ஃபார்முலா இது. இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூஸை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1/3 பைக்கு வந்து 22/7. ஹெச்சோட வேல்யூ வந்து 16 சென்டிமீட்டர்னு தெரியும். ஸோ 16. அப்போது கேபிட்டல் ஆர் வந்து 20 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஸ்மால் ஆர் 8 ஸ்கொயர்டு ப்ளஸ் 20 × 8. அப்போ 1/3 22/7 × 16 400 plus 8 squared வந்து 64 plus then multiply 160 cubic units. ஸோ அது எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் 22 × 16 அது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணால் எனக்கு வந்து 624 கிடைக்குது. ஸோ டிவைடட் பை 3 × 7. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது 22 × 16 × 208 டிவைடட் பை 7. ஸோ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது 73,216 டிவைடட் பை 7. இது ரெண்டையும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் 10,459.43 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ லிட்டர்ஸ்னு கேட்டிருக்காங்களா. அப்புறம் 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 ml ஈக்குவல் டு 1 லிட்டர். ஸோ நான் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 10.459 கிடைக்குமா, 59 லிட்டர்னு கிடைக்குமா. அப்போது 10.459 லிட்டர்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா
1 liter equal to 1000 ml மில்லிலிட்டரா. ஸோ அதுங்காட்டி தான் இங்கே 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 10.459 லிட்டர்னு கிடச்சிச்சா. ஸோ காஸ்ட் ஆஃப் த மில்க் கண்டெய்னர் வந்து இதோட நம்ம வந்து 1 லிட்டர் பாலோட விலை 40ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதால் இந்த வேல்யூவால் இந்த 40 மல்டிப்ளை பண்ணால் மொத்தமாக அந்த பாத்திரத்தில் எவ்வளோ பால் பிடிச்சிருக்குதுங்கிறதுக்கான விலை கிடச்சிருமா. ஸோ அதுதான் 40 பண்ணுறோம். 40 பண்ணால் என்ன கிடைக்கும், 418.36 rupees. ஸோ காஸ்ட் ஆஃப் தி மில்க் வந்து 418.36 rupees. திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இப்போ எல்லா சம்ஸும் நம்ம எக்ஸசைஸ் 7.2ல் இருக்க எல்லா சம்ஸும் பார்த்தோம். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். எக்ஸசைஸ் 7.1ல் ஃபஸ்ட்டு சம், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next second question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் அதுக்கான ஃபைனல் ஆன்சர். தேர்டு கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் இது. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம், அதுக்கான கொஸ்டின் இது, அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இதுதான், அதுக்கான ஃபைனல் ஆன்சர் இது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் வந்து கண்டினியூ ஆகுது. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next sixth sum question பார்க்கலாம். அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next seventh sum question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. This is our final answer. Next eighth sum பார்க்கலாம். eighth sumக்கான question இது, அதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் நைன்த் சம் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான சொல்யூஷன் இது. சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. This is our final answer. Next 10th sum பார்க்கலாம். Next sum 10th, அதுக்கான question இது. சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் வந்து கண்டினியூ ஆகுது. So this is our final answer. Next வந்து exercise 7.2ல நாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ்லாம் வந்து ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம்.
ஃபஸ்ட்டு வந்து ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அதோட வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நெக்ஸ்ட்டு வந்து ஹோலோ சிலிண்டரோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பை ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். நெக்ஸ்ட்டு ரைட் சர்க்குலர் கோன் அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். நெக்ஸ்ட்டு ஸ்பியர் அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப். ஹோலோ ஸ்பியர் அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூபு மைனஸ் ஸ்மால் ஆர் கியூபு கியூபிக் யூனிட்ஸு. சாலிட் ஹெமிஸ்பியர் அதோட வால்யூம் ஆஃப் தி சாலிட் ஹெமிஸ்பியர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 2/3 பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸு. நெக்ஸ்ட்டு ஹோலோ ஹெமிஸ்பியர் அதோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து 2/3 பை கேபிட்டல் ஆர் கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். ஃபஸ்ட் டேர்ம் அதோட கோன் வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து பை h/3 ப்ராக்கெட்டில் ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் வந்து கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 7.2ல் வந்து இருக்க சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற ஃபார்முலாஸ். இது ஒரு ரீகேப் பார்த்துடலாம், ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ இதுதான் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.